Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உலகின் புதிய வகை நீரிழிவு நோயை கண்டறிந்துள்ள சென்னை மோகன் நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவமனையின் தலைவர் மோகனுடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை பார்க்கலாம். புதிய வகை அந்த நீரிழிவு வகையை நம்ம கண்டறிந்து இருக்கிறதா சொல்றோம். இந்த சர்க்கரை நோய் வகை இதுவரை கண்டறிய முடியாததுக்கும் ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து எந்த வேறுபட்டு இருக்கு? ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் சொல்லும்போது 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 20 கேஸ் கொஞ்சம் பெக்யூலியராக இருந்தது. டைப் 1 இல்லை, டைப் 2 இல்லை, யூஸ்வலாக இருக்கிற மோடி மாதிரியும் இல்லை. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன், யூஎஸில் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி சென்ட் லூயிஸ்னு இருக்குது மிசூரியில், அவங்க இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டீங்க, சார் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் படிக்கிற மாதிரியே இல்லையே. இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி இதில் பண்ணணும், நீங்கள் உங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள், ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் கொண்டோன்னே அவங்க லேபில் அதுக்கு வேண்டிய சில செல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிவிட்டு, ஆமாங்க இது ஒரு புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நாங்கள் இதுவரெல்லாம் பார்த்ததே இல்லை, இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நாங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய பேப்பர் நேற்று தான் பப்ளிஷ் ஆச்சு. டயபெட்டிஸ்ன்னு சொல்கிற அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனுடைய டாப் மோஸ்ட் ஜேர்னல். அது பொதுவாகவே நீரிழிவு நோய் வர்றதுக்கான அடிப்படை காரணங்கள் இதெல்லாம் பேசிக்காக இந்த வழிமுறையில் தான் வருது அப்படின்ற காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இந்த புதுசாக கண்டறிந்திருக்கக்கூடிய இந்த புதிய வகை நீரிழிவு வகைன்றது எந்த காரணத்துக்காக ஏற்படுது? முதல்ல நம்ம மற்ற இதுக்கும் இதுல இருந்து என்ன வேறுபாடு இருக்கு? நிறைய வேறுபாடு இருக்கு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம சொல்றது டைப் 2 டயபெட்டிஸ். நீங்கள் சொல்றது அதிகமாயிட்டே போகுது, உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுது, சாப்பாடு எல்லாம் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க, உடல் பயிற்சியே இல்லை, ஸ்ட்ரெஸ் நிறைய வந்திருக்கு, சரியா தூங்குறது இல்லை, இதெல்லாம் தான் காரணங்கள். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சின்ன வயசுலேருந்தே அது ஏறிட்டு போகுது. அதெல்லாம் தடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு சாப்பாடை குறைச்சி எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு வெயிட்லாம் குறைச்சிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம். இது ஜெனட்டிக்காக வர்றது. தட் மீன்ஸ் பிறக்கும் போதே அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்குது. அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்திருக்கணும். ஆனால் இது ஸ்பெஷல் டைப்னு தெரியாதனால எல்லாருக்கும் ஒரே மாத்திரை கொடுத்துட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ எங்ககிட்ட வந்ததுனால நாங்கள் அது நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்குறோன்னா, எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் ஒரே மாதிரி கிடையாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.